வழங்கும் அன்பின் வெளிப்பாடு. இன்னைக்கு சண்டே வேற, என்ன ஸ்பெஷல் டி உங்க வீட்ல? வீட்ல தயிர் சோறுடி. தயிர் சோறா? ஏன் தயிர் சோறு? ஏதோ தவக்காலமாம்ல, நோன்பு இருக்கணும்னு சொல்றாங்க எங்க வீட்ல. அதனால நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? தவக்காலம்னா என்னடி? அதாண்டி எனக்கே தெரியல, யார்கிட்ட கேட்கறதுன்னு புரியல. சரி, இதை பத்தி நம்ம ஃபாதர்கிட்ட கேட்போமா? ஃபாதர்கிட்ட கேட்கலாமா? நம்ம ஃபாதர்கிட்ட கேட்டு பார்ப்போமா? சரி வா போலாம். அஞ்சலு, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்டி, அந்த தவக்காலம்னா என்ன, ஏன் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பா நம்ம ஃபாதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்டி. போலாமா? போலாம். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாவா? எங்க வந்தீங்க? எப்படி உங்களை பார்க்க சில பல சந்தேகம் இருக்கு, அதனால உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். சந்தேகம் உங்களுக்கு? தவக்காலம்னா என்ன ஃபாதர்? தவக்காலம்னா என்னன்னு நான் பிரசங்கத்துல சொன்னேன். கோயிலுக்கு இல்லையா நீங்க? வந்தோம் ஃபாதர். கவனிக்கலையா? ஆமா ஃபாதர். கவனிக்கணுமல்ல, நான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கோம். கவனிக்கணுமல்ல. ஏன் கவனிக்க மாட்டீங்க? இல்ல ஃபாதர், எங்களுக்கு தவக்காலத்துல 40 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டுல சொல்றாங்க. அது ஏன் 40 நாள் மட்டும் சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் சாப்பிடலாமா என்ன? ஃபாதர், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லி கொடுக்குறீங்களா எங்களுக்கு? அப்படியா? ஆமா ஃபாதர். சரி, ஒரு தாட்டம் சொல்லி தருவேன். நீங்க தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா ஃபாதர். சர்ச்சில் வந்த மாதிரி பசங்க நான் இது பண்ணுறத அப்படியே விட்டு போட்டு வந்து இப்போ கேட்டுருக்கீங்க. சரிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரீங்களா? இல்ல ஃபாதர், எங்களுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. எங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கு. சரி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் சொல்றேன். ஓகே ஃபாதர். மற்றவங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா ஃபாதர். சரி, கோருங்க. நன்றி ஃபாதர். என்ன கேட்டீங்க? தவக்காலம்னா என்ன? ஏன் 40 நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது? சரி, எதுக்கு திருச்சபையில் வந்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னு எதுக்காக ஏற்படுத்தினாங்க தெரியுமா? தெரியாதா? தெரியாது ஃபாதர். தெரியாது. எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவர் கடவுளின் மகனாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி இருக்கிறவரே பார்த்தோம்னா 40 நாள் உபவாசம் இருக்காரு. அவர் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுளுடைய மகன் பரிசுத்த ஆவியினால தரித்து வந்தவர். அது தேவையில்லை, அவருக்கு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் பாடுகளின் நிமித்தம், அவர் வரப்போகிற பாடுகளின் நிமித்தமாக அவர் வந்து முன் தயாரிப்பா அது பலனையும் சக்தியும் தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று அவர் இருந்தார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ரெண்டாவது பார்த்தோம்னா, நம்ம மனிதர்களுக்காக அவர் முன்மாறி மாடலாக காமிக்கிறார். என்னது முன்மாறியா? அப்போ வருங்கால சந்ததி கடவுளுடைய பிள்ளைகளை ஆகணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சந்ததியா வரணுங்கிறதுக்காகத்தான் அவர் மாடலா மாதிரியா காமிச்சு கொடுத்துருக்காரு. இயேசு ஒரு நமக்கு என்னன்னா ஒரு மாடல். ஹீரோயின் சொல்றாங்கல்ல, ஹீரோன்னு சொல்ற மாதிரி திருச்சபைக்கு கடவுளுடைய சட்டத்திட்டங்களுக்கு, பிதாவின் சட்டத்திட்டங்களுக்கு அவர் தான் முன்னோடியா இருக்காரு. ஆமென். ஃபாதர், முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல ஃபாதர், அப்ப நம்மளும் நோன்பு இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணுமல்ல. அதாவது நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக இறைமகனா இயேசு கிறிஸ்து வந்தார். வந்தாரா? வந்தாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம் இருக்குது? என்ன திருச்சபை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு? அன்னை மரியா மூலமா நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு மகனை அனுப்பியிருக்காரு. அவர் இறந்து உயிர் தெழுந்து நம்மளுக்கு ஒரு தூய ஆவியானவரை கொடுத்துருக்காரு. அவர் தான் தேற்ற வல்லவராக இருக்காரு. இதான் ஃபாதர் எனக்கு தெரிஞ்ச அடையாளம். வெரி குட், வெரி குட். நிறைய பிள்ளைகிட்ட கேட்டேன், அதுக்காக சொல்ல முடியல. நீங்கள் இதையாவது சொல்கிறீங்களே, தினந்தோறும் ஜெயிப்பீங்களா? ஜெயிப்போம் ஃபாதர். உங்கள் வீடு பக்கமா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர். நீங்க என்ன படிக்கிறீங்க? காலேஜா? ஆமா ஃபாதர், காலேஜ் படிக்கிறேன். 12th ஃபாதர். 12தா? சரி சரி சரி, நல்ல கேள்வி, நல்லா இது பண்ணீங்க. சரியா? திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ 40 நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏன் இருக்கணும் அப்படின்னா, இந்த மனித உடல் வந்து
பிரபஞ்சத்தில் வாழும்போது பலதை நினைக்கும், சிந்திக்கும், வாழணும்னு நினைக்கும், வாழக்கூடாதுன்னு நினைக்கும். இந்த மாதிரி நிறைய தடங்கள் எல்லாம் வரும். இந்த தடங்கள் எல்லாம் இல்லாமத்தான் இந்த உண்ணா நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பு இருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது, கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போது நிறைய நன்மை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவே கடவுளின் மகனே இந்த கேட்கும்போது நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தோம், நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா நம்ம இப்படி இருந்துதான் கேட்டால் தான் நன்மை அடைய முடியுங்கிற ஒரு அடையாளத்தை தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஃபாதர், அப்போ நம்ம கேட்டாலும் கிடைக்குமா ஃபாதர் இந்த 40 நாள்? என்ன 40 நாள் கிடைக்குமா? நம்ம வந்துட்டு நோன்பு இருந்து ஏசப்பா கிட்ட ஏதாச்சும் கேட்டால் நம்மளுக்கு கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிச்சயமா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த உலகத்துல அசவாடி கொண்டிருக்கு. நான் போய், இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் வந்து நீங்க நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்றாரு. அப்ப நிறைய நேரத்துல எக்ஸாம் டைம்ல தெரியாம முழிச்சிட்டு இருக்கையில, கஷ்டப்பட்டு டென்ஷனா இருக்கையில நம்ம வழியே தெரியாம போயிடுது. சில பேர் ஏமாத்திடுறாங்க. ஆனா கடவுளோடைய துணை, பரிசுத்தாவினுடைய துணை இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து அனுப்பிவிட்ட துணையாளர் இருந்ததுன்னா, அந்த துணையாளர் நமக்கு முன்கூட்டியே எச்சரிச்சிருவார். ஒரு விபத்து நடக்க போகுதுன்னா அந்த விபத்து நடக்க போக இடத்துக்கு போக முடியாதபடி தடை பண்ணிடுவார். கடவுள் பிள்ளைகளுக்கான ஒரு இது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கூடயே இருந்தாரா? இறை மக்களான நமக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே இருக்கணுங்கிறது தான் கடவுள் திட்டம். இல்லாட்டி நம்ம நடக்க வேண்டிய வழி தெரியாம போயிடும், தடுமாறுவோம். பாத்தீங்களா, இருக்கணுமா வேண்டாமா, 40 நாள் உபவாசம் இருக்கணுமா, ஜெபிக்கணுமாங்கிறீங்க. அதனால கண்டிப்பா இருந்தோம்னா தான் கடவுளுடைய வல்லமை நம்மகிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். இது 40 நாள் மட்டுமான இல்லை, வருடம் முழுதும், நம்ம ஆயுள் காலம் முழுவதும் ஒரு வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கலாம். கடவுள்கிட்ட ஜெபிக்கிறது அதிகாலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி தியானம் பண்ணி ரீடிங் ஒரு அதிகாரமாவது படித்து கடவுள்கிட்ட மன்றாடலாம். ஒரு நேரமாவது உபவாசங்கிறது காலையில் இருந்து சாயந்தரம் வரை சாப்பிடாம இருந்து சாயந்தரம் ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம காலையில் 2 இட்லி, மத்தியானம் நல்ல சாப்பாடு, சாயந்தரம் சாப்பாடு டிஃபனு, இது உபவாசம் அல்ல. இப்போ உபவாசம் அப்படிங்கிறது வந்து வயிறை எம்டி ஆக்கணும். இதனால என்ன ரீதினா உங்க உடம்புக்கும் நல்லதா, சரியா, ஜீரண மண்டலங்கள் நல்லா இருக்கும், உங்க உடம்புக்கு நல்லது. 2, கடல் ரீதிய கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கும் இது பெரும் உதவியா இருக்கு. 40 நாள் மாத்திரம் இல்ல, வருடம் முழுதும் பின்பற்றணும். ஃபாதர், எனக்கு ஒரு டவுட்டு. தூயாவியானவர் தக்க வச்சுக்கணும்னு சொல்றீங்க. எப்படி ஃபாதர்? நம்மளும் பாவம் பண்றோம், அது எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது? நம்ம வந்துட்டு இந்த உபவாசம் மட்டுமா, இல்லை நம்மளும் கரெக்டாக இருக்கணுமா எல்லா விஷயத்துலையும்? கேட்ட கேள்வி சரியான கேள்வி. சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்ம தெரிஞ்ச மக்கள் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்களா, கேட்க மாட்டாங்களா? இல்ல ஃபாதர், எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இந்த ஜெனரேஷன்ல இப்படி கேட்கறீங்கன்னா பெரிய ஒரு அதிசயமா தான் எனக்கு. இல்ல ஃபாதர், எங்களுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், அதனால எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. என்ன கேட்டீங்க? இப்போ வந்துட்டு நம்ம உபவாசம் இருக்கோம்ல ஃபாதர், உபவாசம் இருந்தா இப்போ நம்ம தூயாவியான தக்க வச்சுக்கணும்னு சொல்றீங்க. இப்போ நம்மளும் நிறைய பாவம் பண்றோம், அப்புறம் எப்படி தூயாவியானவர் இருப்பாரு? ஏன்னா ஒரு மனுஷன் பாவம் பண்ணாம இருக்க முடியாது, அது எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும்? அதாவது உன் பேர் என்னம்மா? வியூலா ஃபாதர். அதாவது பாவம் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லறதுக்கு நமக்கு சரியான பதில் அல்ல. பாவம் போக்கும் பலியாகத்தான் ஒரே பலியா இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்ப அதுக்கு ஒரு மனிதன் நிச்சயமா நீ சொன்ன மாதிரி பாவம் பண்ணுவாங்கிறது தெரியும் கடவுளுக்கு. அதனால தான் ஒரு தேற்றவராளரை அனுப்புறாரு. தேற்றவர்னா தேற்றவராளர்னு யாரு? உன்னை தேற்று, உனக்கு சங்கடம் இருக்குது, உன்னை தேற்றுறாரு. ஒரு கொஸ்டின் தெரியல, உன் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு சொல்லி கொடுக்கா, தேற்றா. சரியா? நீ சங்கடத்துல இருக்கிற, அந்த சங்கடத்தை நிமிர்த்தி பண்ற மாதிரி உன்னை தேற்றி கொடுக்குறா, அது தேற்றவராளர். அதே மாதிரி கடவுள் வல்லமை உன்னோட பரிசுத்த ஆத்மாங்கிற ஆத்மா உன்னோட ஆத்மாவோட இணைஞ்சிருக்கும். வேதத்தில் சொல்லுதல்ல, நான் உன்னுள்ளும்
நீ என்னுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆசைப்படுறியா? ஆமா. அப்போ விரும்பி கேட்பதால் நடக்கணும்னா அந்த பரிசுத்தாத்மா நம்மகிட்ட இருக்கும். இந்த பரிசுத்தாத்மா நம்மகிட்ட இருந்தா தான் நீ என்ன எக்ஸாம் எழுத போற, நீ என்ன படிச்சு சரியா தேவையா, நீ ஒன்று வாக்கி சரியா தேவை போகுதா அப்படிங்கிறத பத்தி விளக்கி சொல்லுவார். ஒரு தப்பு பண்ண போறேன்னா முன்கூட்டியே அவர் சொல்லிடுவார், செய்யாத அப்படின்னு. இப்போ தேற்றுறதும் ஃபாதர் மனுஷ ரூபங்கள வந்து தேற்றுவாரா? இது வந்து நல்ல கேள்வி. மனுஷ ரூபத்தில் உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், ஒரு அண்ணாவாக இருக்கலாம், யார் ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கலாம். வந்து தேற்றுவதற்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கடவுள் வந்து திடீர்னு வந்து நின்று சொல்வதற்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு மனிதன் மூலமாக தேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி ஃபாதர், எனக்கு இப்போ புரிஞ்சுது ஃபாதர். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்தது, நீங்கள் சொல்லும் போது எனக்கு நல்லா புரிஞ்சுது ஃபாதர். இது மாத்திரம் இல்லை, இது வெளிரங்கமான ஒரு நிகழ்வு. உள்ளுரங்கமான பார்த்தீங்கன்னா ஆன்மாவை தேற்றுகின்ற தேவன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் ஆன்மா நம்ம உள்ளத்துல இருந்து பேசும். எப்படி கிடக்குதுன்னு வை, நீ அந்த சப்பல் மேலே முடிச்சுட்டு போற, புதற்குள்ள போற, வேண்டாம் போகாத, உள்ளுக்குள்ள இருந்து சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம மனசாட்சின்னு சொல்லுவோம். அதை மனசாட்சியும் தாண்டி யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ காதல் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபாதர், இந்த மாதிரிலாம் எனக்கு தோணி இருக்கு. ஆனா வந்துட்டு எனக்கு அது நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்படி எல்லாம் வருமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அன்னை மரியாளுக்கு கடவுள் வந்து சொல்லிவிட்டாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அற்புதங்களை செய்யணும்னு பிதாவானவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. பிதாவானவர் சொல்றாரு, அவர் சொன்னதை தான் இயேசு கிறிஸ்து செய்யறாரு. அப்ப அவர் கடைசி வர பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. நம்மளோட மனித வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ்ந்தோம்னா தான் கடவுள் நமக்கு துணையா இருப்பார். சரியா? உதாரணமா என்ன சொல்றேன்னா, நான் உன்னுடைய ஃப்ரெண்டு வர வா அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றேன். வெல்கம் பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷம். ஆனா ஒரு நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தடுமாறுறேன். அவளுக்கு சமைச்சு போடணும், அவளை கவனிக்கணும். 3ஆவது நாள் எப்படி போவேன்னு கேட்குறேன். ஒரு சாட சனியா கேட்குறேன். ஏன் கேட்குற? அப்படி எனக்கு வந்துட்டு பாத்துக்க முடியல, அதனால நான் கேட்குறேன். ஃப்ரீயா இருக்கலாம், சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம், எப்படி வேணாலும் ஃப்ரீயா இருக்கலாம். ஒரு கெஸ்ட்னு வந்தால டிசிப்ளின் பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதனால கடவுளுடைய ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு டிசிப்ளினோட நம்ம இருந்தோம்னா, கட்டுப்பாடோடு இருந்தோம்னா ஆண்டவருடைய வல்லமை நம்மகிட்ட இருக்கும். ஃபாதர், இந்த 40 நாள் தவ காலத்துல வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடலாமா ஃபாதர்? தவம் இருந்துட்டு நம்ம சாப்பிடலாமா? நீ என்னமா நினைக்கிற? சாப்பிடக்கூடாது. ஏன்? கடவுளுக்காக இது பண்ணும்போது நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த நிகழ்வுல பார்த்தோம்னா சாப்பிட்றது சாப்பிடாதது ஒன்றும் இஷ்டம். திருச்சபையில் சுத்தவாச நாட்கள் சுத்தவாசமும் ஒரு சந்தி நாட்கள் ஒரு சந்தியும் அனுசரிக்க வேண்டியது. ஆனால் உன்னுடைய ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாரு. இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா ஞாயிற்றுக்கிழமையாவது நான்வெஜ் எடுக்கலை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஒரு நான்வெஜ் கடையில் போய் வாங்கி பரோட்டாவோ கறியோலாம் வாங்கி உங்கள் ரூமில் போய் வச்சு சாப்பிட்றீங்க, எடுத்து சாப்பிட்றீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா 40 நாள் பிள்ளை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு 40ஆவது நாள் உயிர் திறந்த இயேசு உயிர் திறந்தவங்க ஈஸ்டர் அன்னைக்கு நல்லா கறி மீன் எல்லாம் வச்சு சாப்பிடு சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இடையில சாப்பிட்டது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். அப்போ உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு. நீ சாப்பிட்றத சாப்பிடாத உன்னோட விருப்பம். ஆனால் அதை விட மேலானது என்னன்னா, அவர் வார்த்தையின்படி வாழ்வதே மேல். நான் வந்து கரிமீனெல்லாம் சாப்பிடாம ஆனால் எல்லாம் ஐயாக்கு தடமெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. நீ சாப்பிடு, சாப்பிடாதது உன்னுடைய விருப்பம். திருச்சபையும் இப்படி சொல்லுது, என்னென்ன சாப்பிடக்கூடாது. ஆனால் வந்து
சாப்பிடாம இருந்துட்டு கடவுளோட கட்டளைப்படி வாழாமல் ம். மறைஞ்சு சாப்பிட்டா இது கடவுள் பார்க்குறாரா இல்லையா? பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து உன்னுடைய இஷ்டம் அது. ம். ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, உடம்புல அந்த இது சாப்பிடும்போது நிறைய மாற்றங்கள் வரும். ம். அந்த மாற்றங்கள்லேருந்து தவிர்க்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் வந்து அதை சொன்னாங்க. ம். இது சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது. ம். அப்போ சுத்தமாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணுங்கிற விரதம் இருந்து இது பண்ணணும், எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாதுங்கிற ஒரு நிகழ்வில் போகுது. ம். சரிங்களா? அது ரெண்டாம் பட்சமாக போகுது. ம். ஆனால் உன்னுடைய கடவுளுடைய பரிசுத்தாத்மாவை உன்னுடைய ஆத்மாவோட இணைச்சி ம். வார்த்தையை வாழ்வாக்க தான் மெயின். ம். இப்போ நான் சொல்லிட்டேன் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுமா, ம். ப்ரேயர் பண்ண, குளிச்சு ரெடி பண்ணி ப்ரேயர் பண்ணு, ம். தேவனுடைய பரிசுத்தாத்மா அவங்ககிட்ட வரணும், ம். அவர் தான் அவனை வழிநடத்துவாருன்னு. சரி ஃபாதர்ன்ட்டு போயிட்டு நான் இவ்வளோ நேரம் பேசினேன். ம். நீ அதை செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? கேட்டு வர ம். போய் சொல்கிற, ஆமாம் ஃபாதர் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய ஆவி பார்த்துக்கிட்டே இருக்கு. ம். புரியுதா? புரியுது ஃபாதர். அதனால் சாப்பிடாதது உன்னுடைய விருப்பம், ஆனால் வாழ்ந்து காமிக்கணும், வாழ்ந்து முன்மாதிரியாக காணிக்கணும். ம். பரிசுத்தாவியானவரை தக்க வச்சு நம்ம வாழணும். இந்த இளைய வயசில் இன்னைக்கு எத்தனையோ தவறுகள் நடக்குது. நீங்கள் மாடலாக பார்க்கலாம், ம். அந்த அன்னை மரியாதை போல வாழ்ந்து பார்க்கலாம், ம். ம். மாடலாக காணிக்கலாம், இன்னும் உதாரணமாக காணிக்கலாம். ம். இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு உதாரணமாக காணிக்கலாம். ம். ஓகே ஓகே ஃபாதர். அப்போது ஒரு உடம்பு விரும்புது, சாப்பிடணும்னு தோணுதுன்னா அதோடைய சத்து நமக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம், ம். விரும்புதுன்னு அர்த்தம். ம். அதனால தான் நம்ம சாப்பிட்றோம். ஆ. எல்லா நேரத்துலையும் பாருங்க, இன்னைக்கு மட்டன் சாப்பிட்றோம், ம். அடுத்த நாள் மட்டன் போடுறாங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? மட்டன் அன்னைக்கு அப்படிங்க. ம். 3ஆவது நாள் மட்டன் போடுறாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? சாப்பிட மாட்டோம். வேண்டாம் வேற என்ன கொடுங்க. ம். அப்படின்னா உடம்பு என்ன தேவைப்படுதோ அது ஆசைப்படும். ம். அது இயற்கையான ஒரு இது, கடவுளுடைய கூடாது. ஓகே. ஆனால் சாப்பிடாது உங்களுடைய விருப்பம். ஆனால் கடவுள் கட்டளைப்படி வாழ்வதே மேலானது. மேலானது. ஓகே ஓகே ஃபாதர். என்ன டவுட் இருக்கு? இது இல்லை ஃபாதர், எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபாதர். டவுட்ஸில் இருந்தோம், நிறையா கேள்வி கேட்கணுன்னு இருந்தோம், கேள்விக்கெல்லாம் எங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. நீங்கள் சொல்லி கொடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ஃபாதர். எல்லாமே நல்லா புரிஞ்சுது. நாங்கள் தூயாவை தக்க வச்சு எல்லாத்துக்கும் ஒரு மாடலாக வாழ்ந்து காமிப்போம் ஃபாதர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். கடவுளை உங்களை வழி நடத்தும். ஆமென் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். அடுத்து ஈஸ்டருக்கு தான் நீ வருவீங்களா? இல்லை ஃபாதர், வருவோம் ஃபாதர். ஜெபிச்சுட்டு வாங்க. ஓகே ஃபாதர். ஓகே ஓகே ஃபாதர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர்.